ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த கிளாஸில் 10th இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு உடைய ஃபுல் நோட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ தான். ஸோ பார்ட் 1ல் வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய ஃபுல் நோட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம 10th இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்புடைய நோட்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்புடைய இந்த அரசியலமைப்பு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அரசியலமைப்பு அப்படின்ற கொள்கையை வந்து எந்த நாட்டில் தோன்றுச்சுன்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் வந்து நமக்கு தோன்றிருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையை எப்போ உருவாக்குனாங்கன்னா, 1946 வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையை வந்து 1946 வந்து உருவாகியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த நிர்ணய சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் யாருன்னு பார்த்தோம்னா, 292 மாகாண பிரதிநிதிகள், நெக்ஸ்ட்டு 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், பலுத்திஸ்தான்லேருந்து சார்பில் ஒருவரும், மாகாண முதன்மை ஆணையர்கள்லேருந்து 3 வந்து இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலாக வந்து நமக்கு 389 உறுப்பினர்கள். சரிங்களா? ஸோ நம்ம வந்து 389 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து 6th வந்து இதில் ஒரு பாயிண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சிருப்போம். நிர்ணய சபையில் இருக்கக்கூடிய பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நிர்ணய சபையில் இருக்கக்கூடிய பெண் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அப்படின்ட்டு வந்து நம்ம 6th வந்து பார்த்துருப்போம். ஸோ வந்து 15 பேர். சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து 389 பேர்னு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அதில் பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேருன்னா 15 பேர். சரிங்களா? ஸோ நிர்ணய உறுப்பினர்களில் வந்து பார்த்திங்கன்னா, மாகாண பிரதிநிதிகளாக 292 பேரும், 93 பேர் வந்து சுதேச அரசுகளின் சார்பிலையும், பலுத்திஸ்தான்லேருந்து ஒருத்தரும், மாகாண முதன்மை ஆணையர் 3 இருப்பாங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக 389 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 15 பேர் வந்து பெண் உறுப்பினர்கள் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம். சரிங்களா? முதல் கூட்டம் எப்போ நடந்ததுன்னா, 1946 டிசம்பர் 9 வந்து நடந்தது. சரிங்களா? ஸோ அப்போது அரசியல் நிர்ணய சபை வந்து உருவாக்கிட்டாங்க. ஸோ அதனுடைய முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடந்தது. ஸோ அதனுடைய தற்காலிக தலைவரா ஃபர்ஸ்ட்டு யார் நியமிப்பாங்கன்னா, சச்சினந்த சின்ஹா வந்து நியமிப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபையுடைய நிரந்தர தலைவரா வந்து ராஜேந்திர பிரசாத வந்து நிர்ணயிப்பாங்க. சரிங்களா? ஸோ அரசியல் நிர்ணய சபையுடைய நிரந்தர தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். தற்காலிக தலைவர் யாருன்னா சச்சினந்த சின்ஹா. சரிங்களா? அரசியல் நிர்ணய சபையுடைய துணைத் தலைவர்கள் யாருன்னா, ஸோ தலைவர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் 6th. ஸோ அதனால தான் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அரசியல் நிர்ணய சபையுடைய துணைத் தலைவர்கள் யாருன்னா எச்.சி. முகர்ஜியும். ஸோ நிர்ணய சபையில் வந்து பார்த்திங்கன்னா எச்.சி. முகர்ஜி வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு டி. கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இவங்க 2 பேரும் வந்து துணைத் தலைவர்களாக இருப்பாங்க. ஸோ அப்போ தலைவர் யாருன்னா, அம்பேத்கர் வந்து தலைவராக இருப்பாங்க. சரிங்களா? அம்பேத்கர் வந்து பார்த்தோன்னா தலைவராக இருப்பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, சட்ட ஆலோசகராக வந்து பி.என். ராவ் வந்து இருப்பார். சரிங்களா? ஸோ பி.என். ராவ் வந்து சட்ட ஆலோசகராக இருப்பாங்க. சரிங்களா? துணைத் தலைவர் யாருன்னா, எச்.சி. முகர்ஜியும், கிருஷ்ணமாச்சாரியும் வந்து துணைத் தலைவர்களாக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். அரசியல் நிர்ணய சபை எத்தனை அமர்வுகள் மற்றும் நாட்கள் நடைபெற்றன? மேலும் பார்த்தீங்கன்னா, இக்கூட்டத்தில் எத்தனை திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது? சரிங்களா? ஸோ அரசியல் நிர்ணய ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, அரசியல் நிர்ணய சபை எத்தனை அமர்வுகளா நடந்ததுன்னா, 11 அமர்வுகளா நடந்தது. சரிங்களா? ஸோ அது எத்தனை நாட்கள் நடந்ததுன்னா, 166 நாட்கள். சரிங்களா? 166 நாட்கள் நடந்தது. ஸோ அதில் இந்த கூட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டதுன்னா, 2473 திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது. சரிங்களா? 2473 திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டன. ஸோ அதை எழுதி முடிக்க எத்தனை டேஸ், எத்தனை எத்தனை ஆண்டுகள், எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் ஆச்சு அப்படின்ற கொஷினும் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 2 இயர்ஸ், 11 மந்த்ஸ், 18 டேஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, புது புக்லேயும், 17 டேஸ்னு வந்து ஓல்டு புக்லேயும் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டேட்டெல்லாம் வந்து 6th வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் மற்றும் இந்திய அரசியலமைப்பினுடைய தந்தை. சரிங்களா? சட்ட வரைவு குழு தலைவர்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு கேட்கலாம். சரிங்களா? ஸோ கொஷின் எப்படி வேணாலும் கேட்கலாம். இந்திய அரசியலமைப்புடைய சட்ட வரைவு குழு தலைவர் யாருன்னு கேட்கலாம். இல்லைன்னா இந்திய அரசியலமைப்பினுடைய தந்தை யாருன்னு கேட்கலாம். ஸோ ஆன்சர் என்னன்னா பி.ஆர். அம்பேத்கர். ஸோ ஆன்சர் வந்து சேம். சரிங்களா? ஸோ அரசியலமைப்பு உருவான போது இருந்த அட்டவணை பகுதி ஷரத் எத்தனைன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அரசியலமைப்பு உருவாகும் போது அட்டவணை வந்து 8 இருந்தது. பகுதி வந்து 22ம், ஷரத் வந்து
95 இருந்தது. சரிங்களா? ஸோ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா, அட்டவணை வந்து 12ம், பகுதி வந்து 25ஆவும், ஷரத் வந்து 448ஆவும் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அரசியலமைப்பை நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. சரிங்களா? அரசியலமைப்பை வந்து நிர்ணய சபை வந்து எப்ப ஏற்றுக்கொண்டதுன்னா, 1946 நவம்பர் 1949 நவம்பர் 26. சரிங்களா? அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? ஆரம்பிச்சது இல்ல, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்ப ஏற்றுக்கொண்டதுன்னா, 1946 நவம்பர் 26ல வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியலமைப்பை வந்து நிர்ணய சபை வந்து ஏற்றுக்கொண்டது. சரிங்களா? அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எதுன்னா, ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து 1949 நவம்பர் 26. நடைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1950 ஜனவரி 26. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் யார் கைப்பட எழுதினார் மற்றும் எந்த பாணியில் எழுதப்பட்டதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ யாருன்னா, பிரேம் பிஹாரி நரேன் ரைஜா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கைப்பட எழுதியிருப்பார். ஸோ அவரு எந்த மொழியில எழுதியிருப்பார்ன்னா, இத்தாலியன் பாணியில தான் வந்து எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அரசியலமைப்பினுடைய சிறப்பு கூறுகள். ஸோ நம்மளுடைய அரசியலமைப்புடைய சிறப்புக்கள்லாம் என்னன்னா, எழுத இந் எழுதப்பட்ட நீளமான அரசியலமைப்பு வந்து யாருதுன்னா, நம்மளுடையது தான். ஸோ இந்திய அரசியலமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீளமாக எழுதப்பட்டது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு நெகிழும் தன்மை மற்றும் நெகிழா தன்மை உடையது. கூட்டாட்சி முறை, நாடாளுமன்ற முறையை வந்து ஒத்திருக்கும். நெக்ஸ்ட் சுதந்திரமான நீதித்துறையையும், ஒற்றை குடியுரிமையும் வந்து பெற்றிருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அரசியலமைப்பின் திறவுகோல். ஸோ அரசியலமைப்புடைய திறவுகோல் அப்படின்னா எதுனா, முகவுரையை தான் வந்து சொல்லும். சரிங்களா? ஸோ இந்த அரசியலமைப்பின் திறவுகோல்னு வந்து முகவுரையை யார் சொல்லியிருப்பாங்கன்னா, என்ரஸ் பர்கர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ டேஷில் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? ஸோ குறிக்கோள் தீர்மானம் வந்து நிர்ணய சபையால் யார் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா, நேருவுடைய குறிக்கோள் தீர்மானம் வந்து நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ எந்த வருஷம்னா 1947 ஜனவரி 22. சரிங்களா? ஸோ அப்போ நேருவுடைய குறிக்கோள் தீர்மானம் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? ஸோ இந்த குறிக்கோள் தீர்மானத்த தான் வந்து நம்ம முகவுரையில வந்து அமைந்துள்ளது. சரிங்களா? ஸோ குறிக்கோள் தீர்மானத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் முகவுரை வந்து அமைந்துள்ளது. சரிங்களா? ஸோ, இந்த முகவுரை வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் வந்து திருத்தப்பட்டதுன்னா, முகவுரை வந்து 86வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக 2002ல வந்து திருத்தப்பட்டது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்களை அமைப்பதற்கு அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த ஷரத்து அதிகாரம் அளிக்கிறது? சரிங்களா? மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்களை அமைப்பதற்காக சரிங்களா? அரசியலமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஷரத் அதிகாரம் அளிக்கிறதுன்னா, 263. சரிங்களா? மாநிலங்களுக்கு இடையான குழுக்களை அமைப்பதற்கான ஷரத் எதுன்னா 263. சரிங்களா? ஸோ இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பினுடைய எது ஸ்டார்ட் ஆகுதுன்னா, முகவுரை வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ முகவுரை வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற சொற்றொடரோட தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். இந்தியா ஒரு இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் நமக்கு. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என்பன நமது அரசியலமைப்பின் முகவுரையில் கூறுகிறது. சரிங்களா? ஸோ முகவுரை வந்து திருத்தப்பட்டது. எப்பன்னா வந்து 86வது சட்ட திருத்தம் 2002ல வந்து திருத்தப்பட்டது நம்ம வந்து பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன திருத்திருப்பாங்கன்னா, ஸோ இந்த சென்டென்ஸ் ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. சரிங்களா? ஸோ அப்படின்னு வந்து நம்ம அரசியலமைப்பினுடைய முகவுரையில வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். 1789ஆம் ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு வந்து முழக்கங்கள் வந்து முழங்குனாங்க. சரிங்களா? ஸோ இந்த முக்கியமா வந்து கருதுறாங்க. சரிங்களா? எப்பன்னா 1789ல நடந்த பிரெஞ்சு புரட்சியில. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ சிட்டிசன் என்னும் சொல் எந்த எந்த மொழின்னா, சிட்டிசன் என்னும் சொல் சிவிக்ஸ் என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சரிங்களா? ஸோ சிட்டிசன் அப்படின்ற நம்ம வந்து இந்திய சிட்டிசன் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? அதில இருக்கக்கூடிய இந்த சிட்டிசன் அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா, சிவிக்ஸ்ல இருக்கு. சரிங்களா? சிவிக்ஸ் என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதா இருக்கும். சரிங்களா? இந்த சிட்டிசன் அப்படின்றதுக்கு என்ன பொருள்னா, ஒரு நகர அரசில் வசிப்பவர் அப்படின்றது வந்து பொருளா இருக்கும். சரிங்களா? சிட்டிசன் என்ற பொருள் என்னன்னா, ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன். குடியுரிமை சட்டம் எப்ப இயற்றுனாங்கன்னா, 1955ல வந்து குடியுரிமை சட்டம் வந்து இயற்றப்பட்டது. சரிங்களா? ஸோ அந்த குடியுரிமை சட்டம் எத்தன முறை திருத்தப்பட்டதுன்னா, 8 முறை வந்து திருத்தியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முதலில் குடியுரிமை சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, காமன்வெல்த் குடியுரிமைன்னு வழங்குனாங்க. ஆனா 2003ல வந்து பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி வந்து இவ்வுரிமை வந்து நீக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய குடியுரிமை சட்டம் வந்து காமன்வெல்த் குடியுரிமைன்னு வழங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ 2003ல
அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இவ்வுரிமை வந்து நீக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ டோட்டலா வந்து குடியுரிமை சட்டம் எத்தன முறை திருத்தியிருக்காங்கன்னா, 8 முறை வந்து திருத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ குடியுரிமை பெற வழிகள் வந்து பார்த்தீங்கன்னா, 5 வழிகள்ல வந்து பெறலாம் நம்ம. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, பிறப்பின் மூலியமா, வம்சாவளி மூலியமா, பதிவு செய்வதால், நெக்ஸ்ட் இயல்புரிமை, நெக்ஸ்ட் வந்து பிரதேசங்கள் இணைவு. சரிங்களா? இந்த 5 மூலியமா வந்து குடிமுறை குடியுரிமைய வந்து நம்ம பெறலாம். சரிங்களா? இந்த பிறப்பு மூலியமா எப்படின்னா, இந்தியாவில் பிறந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய குடிமகனாக கருதப்படுவாங்க. வம்சாவளினா, இந்திய குடிமகனாக இருக்கும் ஒருவரின் வாரிசுகளும் இந்திய குடிமகனாக கருதப்படுவாங்க. சரிங்களா? இந்திய குடிமகனாக இருக்கும் ஒருவனுடைய வாரிசும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய குடிமக்களாக கருதப்படுவாங்க. சரிங்களா? நம்ம இந்தியால பிறந்தாலே வந்து இந்திய சிட்டிசன் சொல்லாங்க. இப்ப நம்மளுடைய அப்பா, அம்மாலாம் இருக்காங்களா? அவங்க மூலியமாவும் நம்ம இந்திய சிட்டிசன் அப்படின்றத வந்து கருதப்படுவோம். நெக்ஸ்ட் என்னன்னா, பதிவு செய்தல். சரிங்களா? நம்மளுடைய இந்திய வம்சாவளி சேர்ந்த ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபாரின்ல இருக்காங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து வசிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபாரின்ல அவங்க இருந்தாங்கன்னா கூட, அவங்க வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ணி, நம்மளுக்குரிய சிட்டிசன்ஷிப்ப வந்து பெறலாம் அப்படின்றது தான் பதிவு செய்தல் மூலியமா. இயல்புரிமை அப்படின்னா, வெளிநாட்டில் ஒருவர் இந்திய கலாச்சாரம் மற்றும் மொழியை கற்று இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டால் இயல்புரிமை மூலமாக குடியுரிமை பெறலாம். சரிங்களா? ஒரு ஃபாரினரும் வந்து நம்ம கல்ச்சர ஃபாலோ பண்ணி நம்மளுடைய லாங்குவேஜ வந்து லேர்ன் பண்ணாங்க லேர்ன் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டால வந்து அங்கீகரிக்கப்படுவாங்க. சரிங்களா? அங்கீகரிக்கப்பட்டா அவங்களுக்கு வந்து நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் இயல்புரிமை மூலம் பெறப்படும் இது. நெக்ஸ்ட் பிரதேச இணைவு. புதிதாக இணைக்கப்பட்ட பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர். சரிங்களா? 2 கன் கண்ட்ரி வந்து நமக்கு ஜாயின் ஆகும்போது, அங்க இருக்கக்கூடிய பீப்பிள் வந்து 2ம் ஜாயின் ஆயிடுச்சுன்னா, அங்க இருக்க பீப்பிளும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரில வந்து இருக்க மாரி. சரிங்களா? அப்ப அவங்களும் நம்மளுடைய சிட்டிசன்ஷிப்ப வந்து பெறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5 மூலியமா வந்து நம்ம வந்து பெறலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 சரிங்களா? பகுதி 3லிருந்து பகுதி 3ல் 12லிருந்து 35 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. சரிங்களா? பகுதி 3 12லிருந்து 35 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகளை பற்றி கூறுறாங்க. சரிங்களா? அடிப்படை உரிமைகளை நாடுகளின் அரசமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாகுன. எங்கன்னா அமெரிக்கா. சரிங்களா? அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து தான் நம்ம அடிப்படை உரிமைகள வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்றோம். சரிங்களா? அங்க இருக்கக்கூடியத வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமைகள வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். முதலில் இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 7 அடிப்படை உரிமைகளை வந்து வழங்கியது. ஆனா தற்பொழுது வந்து 6 தான் இருக்கும். சரிங்களா? சொத்துரிமை வந்து நீக்குனாங்க. அதுவும் நம்ம வந்து லா ஃபியூச்சர்ல வந்து பார்ப்போம். சரிங்களா? முதலில் இந்திய அரசியலமைப்பு வந்து 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது. சரிங்களா? 7 வழங்கியது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 வந்து என்னன்னு அழைக்கப்படுதுன்னா, இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. சரிங்களா? இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 3 என்னன்னா, அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகள வந்து இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவரும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது. ஆனால், இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே ஆன சில அடிப்படை உரிமைகளும் உள்ளன. சரிங்களா? இந்தியால வசிக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அடிப்படை உரிமைகள் பொதுதான். ஆனா, இந்திய குடிமக்கள் சரிங்களா? இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே சில அடிப்படை உரிமைகள் இருக்குன்னா, அது என்ன? அரசியலுக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அதனுடைய சட்டப்பிரிவு என்னன்னா 32. சரிங்களா? உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது. இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்சநீதிமன்றம் டேஷ் என அழைக்கப்படுகிறதுனா அரசியலமைப்பினுடைய பாதுகாவலன் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 என்னன்னு சொல்றாங்கன்னா, இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பினுடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு எந்த பிரிவை சொல்லுவாங்கன்னா, சட்டப்பிரிவு 32 தான் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஆல்ரெடி 32 என்னன்னு பார்த்துருக்கோம்னா, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சரிங்களா? இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே சில அடிப்படை உரிமைகள் உள்ளது. அதுதான் வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சரிங்களா? நீதி பேராணைகள் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. சரிங்களா? அது என்னென்னன்னா, ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஆட்கொணர்வு நீதி பேராணைனா, சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்கிறது வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணை. நெக்ஸ்ட் ஒன் வந்து கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. அப்படின்னா என்னன்னா, மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும். சரிங்களா? தடையுறுத்தும் நீதி பேராணைனா,
ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை வந்து தடுக்கிறது. சரிங்களா? தடையுறுத்தும்னா, ஒரு கீழ் நீதிமன்றம் வந்து அவங்க எல்லைக்குள்ள இருக்கக்கூடியது மட்டும் தான் வந்து கவனிக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? அத தாண்டி அந்த எல்லைய தாண்டி வந்து அவங்க செயல்படுறத வந்து தடுக்கும். சரிங்களா? தடையுறுத்தும். ஆவணக்கேற்பு பேராணைனா, உயர்நீதிமன்றம் வந்து ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை தான் வந்து ஆவணக்கேற்பு நீதி பேராணை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. ஸோ இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. சரிங்களா? ஸோ இது 5மே வந்து பார்த்தீங்கன்னா, நீதி பேராணை தான். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் சரிங்களா? 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும்போது சரிங்களா? ஸோ அடிப்படை உரிமைகள் எப்ப நிறுத்திப்பாங்கன்னா, அவசர நிலை பிரகடனத்தின் போது தான். ஸோ குடியரசுத் தலைவரால் வந்து அவசர நிலை பிரகடனம் அறிவிப்பு எப்பன்னா, சட்டப்பிரிவு 352 சரிங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. சரிங்களா? ஸோ சட்டப்பிரிவு 19ல வந்து நமக்கு வந்து சில உரிமைகள், அடிப்படை உரிமைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தாமாகவே வந்து ஸ்டாப் ஆயிடும். இந்த அவசர நிலை பிரகடனத்தின் போது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். சரிங்களா? குடியரசுத் தலைவர் வந்து இந்த அவசர நிலை பிரகடனத்தை அறிவிச்சிட்டாங்கனாவே சரிங்களா? ஸோ 352 அவசர நிலையை வந்து அறிவிச்சாலே வந்து சட்டப்பிரிவு 19 கீழ் உள்ள உரிமைகள் எல்லாமே தானாகவே ஸ்டாப் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய உரிமைகளையும் வந்து குடியரசுத் தலைவர் வந்து சம் ஆணைகள் பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்றாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தால் வந்து கட்டாயம் வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறை வலியுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையான வேறுபாடு தான் பார்க்க போறோம். சரிங்களா? அடிப்படை உரிமைகள வந்து நம்ம எங்கேருந்து பெறப்பட்டோம்னா, அமெரிக்காலருந்து. சரிங்களா? இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் வந்து அயர்லாந்துலருந்து பெற்றிருப்போம். சரிங்களா? அடிப்படை உரிமைகள் அமெரிக்கால இருந்தும், அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்தும். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து எங்க எது பெறப்பட்டோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடிப்படை உரிமைகள்னா அமெரிக்கா, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள்னா அயர்லாந்து. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் அரசாங்கத்தால் கூட இந்த உரிமைகளை சுருக்கவோ, நீக்கவோ முடியாது. சரிங்களா? எதுனா அடிப்படை உரிமைகள். ஆனா, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள்ல இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தலாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் இயற்றப்பட முடியும். சரிங்களா? எதுனா அடிப்படை உரிமைகள். அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் வந்து எந்த நீதிமன்றங்களாலும் கட்டாயப்படுத்த முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இவை சட்ட ஒப்புதலை பெற்றவது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறது. அடிப்படை உரிமைகள். அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் வந்து இந்த கொள்கைகளை செயற்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் வந்து உறுதியாகிறது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் சமத்துவ உரிமை. ஸோ இப்போ வந்து அடிப்படை உரிமைகள தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அடிப்படை உரிமைகள்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சமய உரிமை. சரிங்களா? ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய உரிமை, கல்வி கலாச்சார உரிமை அப்படின்ட்டு வந்து ஆல்ரெடி நம்ம 6ல பார்த்துருப்போம். ஸோ அதனுடைய பிரிவுகள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டெப்த்தா வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சமத்துவ உரிமை. ஸோ சமத்துவ உரிமை வந்து பார்த்தீங்கன்னா, பிரிவு 14லிருந்து 18 வரைக்கும் வந்து சமத்துவ உரிமை வரும். சரிங்களா? 14 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லியிருப்பாங்க. 15 வந்து மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றிற்கு அடிப்படையில் பாகுபடுத்துவதை வந்து தடை செய்யும். 15 16 வந்து பார்த்தீங்கன்னா, பொது வேலைகளில் சம வாய்ப்பு. 17 வந்து பார்த்தீங்கன்னா, தீண்டாமை. சரிங்களா? தீண்டாமை ஒழித்தல் தான் வந்து 17. 18 வந்து ராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர பிற பட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதல். சரிங்களா? ஸோ சமத்துவ உரிமை வந்து இந்த பிரிவு குடுத்துட்டும் நமக்கு வந்து இந்த பக்கம் இது என்னது அப்படின்றத வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 வந்து பார்த்தீங்கன்னா, பாகுபாடு வந்து தவிர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சாதி, இனம், மதம், பாலினம், பிறப்பிடம் ஸோ இவற்றின் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, பாகுபடுத்துவத வந்து தடை செய்யணுன்ட்டு. சரிங்களா? 16 வந்து பார்த்தீங்கன்னா, பொது வேலைவாய்ப்புகள சம வாய்ப்பளித்தல். 17 வந்து தீண்டாமை. 18 வந்து பார்த்தீங்கன்னா, பட்டங்களை துறத்தல். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை வந்து 19லேருந்து 22 வரைக்கும். சரிங்களா? 19லேருந்து 22 வரைக்கும் வந்து சுதந்திர உரிமை. ஸோ 19 வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்பதற்கு தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. சரிங்களா? ஸோ 352 குடியரசுத் தலைவர் அவசர நிலை பிரகடனம் பண்ணா, இந்த 19 வந்து தானாகவே வந்து எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். சரிங்களா? ஸோ பிரிவு 20 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை. சரிங்களா? தண்டனைகள் மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை இது. 21 வந்து
வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரக்கு பெறும் உரிமை 21. 21 ஏ வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. 22 வந்து சில வழக்குகளிலிருந்து கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை தான் வந்து 22. சரிங்களா? 21 வந்து தொடக்க கல்வி மற்றும் தொடக்க கல்வி பெறும் உரிமை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை பார்த்தீங்கன்னா பிரிவு 23, 24 தான். 23 வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24 வந்து தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான முறைகள் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல். சரிங்களா? ஸோ 23 வந்து கொத்தடிமை முறை வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. 24 வந்து குழந்தை தொழிலாளர்களை வந்து தொழில வந்து யூஸ் பண்ணக்கூடாது. குழந்தை தொழிலாளர்கள் வந்து காப்பாற்ற சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? தொழிலாளர்களை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? 24. நெக்ஸ்ட் ஒன் சமய உரிமை. பிரிவு 25லேருந்து 28 வரைக்கும். ஸோ பிரிவு 25 வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. சரிங்களா? ஸோ 26 வந்து பார்த்தீங்கன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. 27 வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மதத்தை பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கான சுதந்திரம் வந்து இருக்கு. 27. 28 வந்து பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. ஸோ பிரிவு 29, 30. சரிங்களா? ஸோ 29 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. சரிங்களா? இந்த கல்வி கலாச்சார உரிமை 2மே வந்து சிறுபான்மையினருக்காக தான். சரிங்களா? சிறுபான்மையினருடைய எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு வந்து 29ம். 30 வந்து சிறுபான்மையுடைய கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டு சரிங்களா? 31 சொத்துரிமை பிரிவு 31 வந்து நீக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அதனால அடிப்படை உரிமை வந்து 7லேருந்து தற்போது வந்து 6 ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சொத்துரிமை 44வது சட்ட திருத்தம் 1978ல் வந்து அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 31 நீக்கப்பட்டு 307 வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ சட்டப்பிரிவு 31 நீக்கப்பட்டு சொத்துரிமை வந்து 307 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பாருங்க. அங்கே சொல்லியிருப்போம் இல்லைங்களா? ஸோ சட்டப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சட்டத்திருத்தம் 44 சட்டத்திருத்தம் 1978ல் வந்து சொத்துரிமை பிரிவு 31லேருந்து நீக்கப்பட்டு பிரிவு 307 வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண சட்டமாக வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சரிங்களா? ஸோ என்னன்னா பிரிவு 32. சரிங்களா? ஸோ இந்த பிரிவு 32 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புடைய இதயம் இல்ல ஆன்மா அப்படின்ட்டு வந்து அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? 32 என்ன சொல்லுதுன்னா தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறது வந்து 32. சரிங்களா? ஸோ இந்த 32 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடிமக்களுக்கு சரிங்களா? இந்திய மக்களுக்கே வந்து உரியத்தான ஒரு சிறப்பு சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 32. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4ல் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 31லிருந்து 34 வரைக்கும் வந்து தரப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ அது என்னன்னா அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கான இந்த பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது என்னன்னா சமதர்மம், காந்தியம் மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்ட்டு வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கொள்கைகள் சரிங்களா? இந்த சமதர்மம், காந்தியம், தாராள மற்றும் அறிவு சார்ந்தவை இந்த கொள்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியாது. ஆனால் இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை. சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கமாகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் அம்பேத்கர் வந்து இதனை விவரிக்கிறார். சரிங்களா? ஸோ என்னன்னா 2002ல் மேற்கொள்ளப்பட்ட 86வது சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் வந்து தொடக்க கல்வி மற்றும் தொடக்க கல்வியை வந்து அடிப்படை உரிமையாக வந்து சேர்க்கப்பட்டது. சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 21A வந்து அடிப்படை கல்வின்னு வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? அடிப்படை கல்வி வந்து பெற வேண்டும் அப்படின்ட்டு. ஸோ அது என்ன சட்டப்பிரிவில் மாற்றினாங்கன்னா 86வது சட்ட திருத்தத்தின்படி 2002ல் சரிங்களா? பிரிவு 45 வந்து திருத்தப்பட்டு 21A வந்து இது ஒரு அடிப்படை உரிமையில் வந்து சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து அம்பேத்கர் என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து இதனை விவரிப்பார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த திருத்தம் மாநில அரசு முன்பருவ மழலையர் கல்வி சரிங்களா? இயர்லியர் சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? எதனா இந்த 21A சரிங்களா? ஸோ இந்த 21A என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா 6 வயதுள்ள குழந்தைகளுக்கு வழங்க கட்டாயம் வந்து கல்வியை வழங்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா?
ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளை வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் வந்து எங்கேருந்து சேர்க்கப்பட்டதுன்னா முன்னாள் சோவியத் யூனியன் அரசியலமைப்பிலிருந்து நமக்கு வந்து அடிப்படை கடமைகள் வந்து சேர்த்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட டேஷ் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை செய்ய பரிந்துரைத்தது. ஸோ எந்த கமிட்டினா சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. சரிங்களா, சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி தான் வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை செய்ய பரிந்துரைத்தது. ஸோ எந்த வருஷம்னா 1976ல். சரிங்களா, ஸோ இயரு எந்த கமிட்டி என்ன. சரிங்களா, இம்பார்ட்டன்ட் கமிட்டியில் இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கமிட்டி. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியலமைப்பின் குடிமக்களின் பொறுப்புகளை சிலவற்றை சேர்த்தது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் அடிப்படை கடமைகள். சரிங்களா, ஸோ அடிப்படை கடமைகள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 10 இருந்தது. சரிங்களா, ஸோ இப்போது 11 வந்து இருக்கும். சரிங்களா, 11ஆவதாக வந்து ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அது என்னென்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடியை, சின்னங்களை வந்து மதித்து நடத்தல். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல், இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு பேணி பாதுகாத்தல், தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருத்தல். ஃபிஃப்த் ஒன் வந்து சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரைக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடமும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். ஸோ சிக்ஸ்த் ஒன் நமது உயர்ந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல், காடுகள், ஏரிகள், ஆறு, வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சூழலை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சுற்றுச்சூழலை ஏற்படுத்துதல், அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல், வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல், தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். ஸோ இதுதான் வந்து 10 இருந்தது. சரிங்களா, அடிப்படை கடமைகள் வந்து 10 இருந்தது. 11ஆவதாக என்ன ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா 6 முதல் 14 வயதுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். சரிங்களா, ஸோ இது என்ன சட்ட திருத்தம் மூலியமா நடந்திருக்கும்னா 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். சரிங்களா, 2002 படி 51 AK. சரிங்களா, 7 கீழ் 11வது அடிப்படை கடமை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் வந்து 6 முதல் 14 வயதுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் வந்து கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். ஸோ இது வந்து அடிப்படை கடமை. சரிங்களா, ஸோ 11ஆவதாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவில் எந்த பகுதியும் சட்டம் இயற்றும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா மத்திய நாடாளுமன்றம். சரிங்களா, ஸோ இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமின்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். சரிங்களா, ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதற்கும் இந்தியாவில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி அங்கே எந்த ஸ்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் இயற்றணும்னா யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா மத்திய நாடாளுமன்றத்தில் தான் இருக்குது. சரிங்களா, ஸோ இது வந்து யூனியன் பிரதேசமும் மாநிலம் எல்லாத்துக்குமே பொருந்தும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்திய அரசியலமைப்பின் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வு. சரிங்களா, அதிகார பகிர்வை குறிப்பிடும் அட்டவணை எதுனா 7வது அட்டவணை. சரிங்களா, ஸோ அந்த 7வது அட்டவணையில் 3 பிரிவு இருக்குது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். ஸோ மத்திய பட்டியலில் 97 துறைகளும், மாநில பட்டியலில் 66 துறைகளும், ஸோ பொது பட்டியலில் 47 துறைகளும் இருக்கும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யோக அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் நாடாளுமன்றத்துக்கிட்ட தான் இருக்குன்ட்டு. சரிங்களா, மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து மாநில சட்டமன்றத்துக்கு இருக்குது. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு காமனாக சரிங்களா பட்டியலில் இல்லாமல் சரிங்களா இந்தியா முழுவதற்கும் அல்லது எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு கேட்டால் நாடாளுமன்றத்துக்கு. சரிங்களா, ஸோ இதுவே மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியல். சரிங்களா, ஸோ இந்த வேர்டை பார்த்துக்குங்க. சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யோக அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா நாடாளுமன்றத்துக்கும், மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யோக அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா மாநில சட்டமன்றத்துக்கு இருக்கும். சரிங்களா, நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொது பட்டியலில் உள்ள துறைகளின் மீது சட்டமின்றி அதிகாரம் கொண்டிருக்கும். சரிங்களா, சட்டம் இயற்ற அதிகாரம் கொண்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பொது பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசு இயற்றும் சட்டமே இறுதியாகும். சரிங்களா, ஸோ பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளில் மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், இல்லை மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். சரிங்களா, ரெண்டுத்துக்குமே பொது தான். ஸோ இதில் 2 பேருக்கும் வந்து முரண்பாடு ஏற்பட்டால்
சரிங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் 2த்துக்குமே முரண்பாடு ஏற்பட்டா, அப்போ யார் போடுற ரூல் வந்து சட்டம் வந்து செல்லுபடி ஆகும்னா, மத்திய அரசு அப்போ போடக்கூடிய சட்டம் தான் செல்லுபடியாகும். சரிங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டோம் நம்ம. அ மத்திய, மாநில அரசுகளுடைய துறைகள் சரிங்களா? ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ, அதில இப்போ தற்போது இருக்கக்கூடியது சரிங்களா? ஸோ, மத்திய, மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வு வந்து எந்த அட்டவணை சொல்லுதுன்னா 7வது அட்டவணை. ஸோ, அதில வந்து 3 பட்டியல்ல வந்து அப்போ வந்து மத்திய பட்டியல்ல 97, மாநில பட்டியல்ல 66 துறையும், பொது பட்டியல்ல 47 துறையும் வந்து பார்த்தோம். சரிங்களா? பொது அதிகார பகிர்வு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு பட்டியல்ல 100 துறைகளும், மாநில அரசுல 61 துறைகளும், பொது பட்டியல்ல 52 துறைகளும் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ, நெக்ஸ்ட் கொஸ்டின். 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை வந்து பொது பட்டியலுக்கு மாறிடுச்சு. சரிங்களா? 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில 1976ல் நடந்தது. ஸோ, அப்போ மாநில பட்டியல்ல இருந்த 5 துறைகள வந்து பார்த்தீங்கன்னா, பொது பட்டியலுக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ, அது என்னலாம் பார்த்தீங்கன்னா, கல்வி, கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அமைப்புகளைத் தவிர பிற நீதிமன்றங்களில் நீதி நிர்வாகம். ஸோ, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பொது பட்டியலுக்கு வந்து மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ, பொது பட்டியல்ல சட்டம் இயற்றும் அதிகாரம் மாநில அரசுக்கும் இருக்கு, மத்திய அரசுக்கும் இருக்கு. ஸோ, இதில முரண்பாடு ஏற்பட்டா மத்திய அரசு இயற்றும் சட்டம் தான் செல்லுபடியாகும். சரிங்களா? ஸோ, ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது. சரிங்களா? மற்றும் அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டம் இயற்றும் தகுதிகளை பெற்றுள்ளது. அதே வேளையில் மத்திய அரசும் பிரத்யேக நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது. ஸோ, எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மாநில அரசுடைய நிர்வாகம் வந்து அதனுடைய சொந்த மாநிலத்தில மட்டுமே செல்லுபடியாகும். கரெக்ட் தானே? ஸோ, அப்போ நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்கள் சட்டம் இயற்றும் சிறப்பு அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குன்னா, மத்திய அரசு கிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ, அதே சேம் டைம் இந்த மத்திய அரசு பார்த்தீங்கன்னா, மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது வந்து யாருடைய கடமைன்னா, மத்திய அரசுடைய கடமை தான். சரிங்களா? ஸோ, மத்திய அரசுக்கு தான் வந்து அதிகாரம் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ, ஒரு மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா, மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தங்களை வந்து அங்கீகரிப்பது வந்து யார்கிட்ட இருக்குன்னா, மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு. சரிங்களா? ஸோ, நெக்ஸ்ட் ஒன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 10 சட்டப்பிரிவு 268லிருந்து 293 வரை உள்ள பிரிவுகள் வந்து எதை பற்றி கூறுகிறதுனா, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விவரிக்கிறது. சரிங்களா? ஸோ, சட்டப்பிரிவு 268லிருந்து 293 வரை. சரிங்களா? ஸோ, இது எதை பத்தி சொல்லுறாங்கன்னா, 268லேருந்து 293 மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி சொல்லுது. சரிங்களா? ஸோ, நெக்ஸ்ட் ஒன். இந்திய அரசியலமைப்பு டேஷ் கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில விதிகள் விதிக்கப்பட்டு, வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும், மாநில அரசாலும் பிரித்துக் கொள்ளப்படுகிறது. சரிங்களா? ஸோ, என்ன சட்டப்பிரிவுனா 280. சரிங்களா? ஸோ, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 280 சரிங்களா? 280ன் கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு. சரிங்களா? ஸோ, அப்போ யாரால வந்து நிதிக்குழு யார் பரிந்துரையில நிதிக்குழு வந்து நியமனம் செய்றாங்கன்னா, குடியரசுத் தலைவரால. சரிங்களா? குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசு சில விதிகளை விதிக்கும் இல்லைங்களா? ஸோ, மத்திய அரசால் சில விதிகள் விதிக்கப்பட்டு மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு, அது வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும், மாநில அரசாலும் பிரித்துக் கொள்ளப்படுகிறது. சரிங்களா? ஸோ, மத்திய அரசு வந்து சில வரிகள விதிக்குது. அத வந்து வசூலிச்சு மத்திய அரசும், மாநில அரசும் வந்து ஷேர் பண்றாங்க. சரிங்களா? ஸோ, அது என்ன சட்டப்பிரிவுனா 280 சரிங்களா? 9ல் மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டேஷ் என்பவரின் தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்றை அமைத்தது. யார் தலைமையில்னா டாக்டர் டி.வி. ராஜமன்னார். சரிங்களா? ஸோ, இவருடைய தலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில அரசுகளுடைய உறவு குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு. சரிங்களா? யார் தலைமையில அமைத்தாங்கன்னா, தமிழக அரசு யார் தலைமையில அமைச்சதுன்னா, ராஜமன்னார். சரிங்களா? ஸோ, நெக்ஸ்ட் ஒன். அரசியலமைப்பு டேஷ் வரை உள்ள சட்டப்பிரிவு அலுவலக மொழிகளை பற்றி கூறுகிறது. சரிங்களா? ஸோ, எதுனா சட்டப்பிரிவு சரிங்களா? பகுதி 17 சட்டப்பிரிவு 343லேருந்து 351 வரை. சரிங்களா? ஸோ, அலுவலக மொழிகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, 343லேருந்து 351 வரை. சரிங்களா? ஸோ, அதனுடைய பகுதி வந்து 17. சட்டப்பிரிவினுடைய பகுதி 17ல சரிங்களா? ஸோ, 17ல 343லேருந்து 351 வரை அலுவலக மொழிகளை பற்றி விவரிக்கிறது. சரிங்களா? ஸோ, இந்த அலுவலக மொழிகள் வந்து எந்த அட்டவணையில இருக்குன்னா, சரிங்களா? மொழிகள் சரிங்களா? தொடக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 14 மொழிகள் வந்து அரசியலமைப்பு சட்டம்
8வது அட்டவணை வந்து அங்கீகரிக்கப்பட்டது. சரிங்களா? தற்போது 22 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அலுவலக மொழிகள் வந்து பார்த்தோன்னா 17வது பகுதி 17ல 343லேருந்து 351 வரைக்கும் இருக்குன்றாங்க. ஸோ தொடக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டதா இருந்ததுன்னா, 14 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டது. இதுனா அரசியலமைப்பினுடைய 8வது அட்டவணைப்படி. ஸோ தற்போது 22 மொழிகள் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி 6 மொழிகள் வந்து செம்மொழி தகுதியை பெற்றது. சரிங்களா? 2004ல. ஸோ அது என்னலாம் பார்த்தீங்கன்னா, தமிழ் 2004ல, சமஸ்கிருதம் 2005ல, தெலுங்கு வந்து 2008ல, கன்னடம் வந்து 2008ல, மலையாளம் 2013லயும், ஒடிசா வந்து ஒடியா சரிங்களா? 2014லயும் வந்து செம்மொழி அங்கீகாரம் வந்து பெற்றது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். போர் போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுத ஏந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் வந்து அவசர நிலை பிரகடனம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 352. ஸோ இந்த 352 விதிக்கப்பட்டா எந்த உரிமைகள்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க, என்னெல்லாம் நடக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும்போது அது வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ போர் இல்லன்னா வெளிநாட்டின ஆக்கிரமிப்பு. ஸோ ஆக்கிரமிப்பு நடந்தா அது வெளிப்புற அவசர நிலைன்னு சொல்றாங்க. இதுவே ஆயுத ஏந்தி கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்பட்ட அது உள்நாட்டு அவசர நிலைன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த வகையான அவசர நிலைகள் வந்து எப்பலாம் நடந்திருக்குன்னா, 1962, 1971, 1975. சரிங்களா? ஸோ இந்த 3 வருஷத்துல வந்து அவசர நிலை பிரகடனம் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 1962, 71, 75ல. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது, அரசியலமைப்பின் விதிகளுக்கேற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது, குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பின் கீழ் எந்த பிரிவுனா 356. சரிங்களா? ஸோ ஒரு மாநிலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவசர நிலை பிரகடனம் பண்ணணும்னா, ஆளுநரின் பரிந்துரைக்கும். சரிங்களா? ஆளுநருடைய பரிந்துரைப்படி குடியரசுத் தலைவர் எந்த சட்ட பிரிவின் கீழ் வந்து அவசர நிலை பிரகடனம் பண்ணுவார்னா, 356ன் கீழ். சரிங்களா? அவசர நிலை சட்டப்பிரிவு 352 படி நடைமுறையில் இருந்தாலும் சரிங்களா? 350 நடைமுறையில் இருந்தாலும், அல்லது தேர்தல் ஆணையம் வந்து சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை அப்படின்னு வந்து சான்றளித்தால் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா சரிங்களா? மேலும் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவசர நிலை பிரகடனத்த வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் போட முடியும். சரிங்களா? ஓராண்டை தாண்டியும் தொடரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். அதிகபட்சமா வந்து பார்த்தீங்கன்னா, அவசர நிலை பிரகடனம் வந்து எத்தன வருஷத்துக்கு இருக்கும்னா, அவசர நிலை காலம் வந்து 3 வருஷத்துக்கு வந்து ஏற்றலாம். சரிங்களா? 3 இயர்ஸ்க்கு. சரிங்களா? மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பால் யாரால ஆளப்படுகிறதுனா, ஆளுநரால் ஆளப்படுகிறது. சரிங்களா? இந்தியாவில் முதல் முறையாக டேஷ் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. எங்கன்னா, பஞ்சாப்ல. 1951ல. சரிங்களா? 1951ல பஞ்சாப்ல வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி ஃபர்ஸ்ட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, அவசர நிலை பிரகடனம்னா 352, 356, நெக்ஸ்ட்டு 360. சரிங்களா? இது 3ம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அவசர நிலை குடியரசுத் தலைவரால் பிறப்பிக்கப்படுகிறது. மாநிலத்தில வந்து அவசர நிலை பிரகடனத்த வந்து ஆளுநர் பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் 356ன் படி அவசர நிலை பிரகடனத்தை வந்து அறிவிப்பாரு. 360 வந்து நிதி சார்ந்தது. சரிங்களா? நிதி பற்றாக்குறையா இருக்கும்போது அவசர நிலை பிரகடனம். ஆனா நம்ம கண்ட்ரில வந்து இதுவரைக்கும் அது நடந்ததே இல்ல. சரிங்களா? இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிகளில் ஆபத்தில் இருந்தால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360ன் கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலை பிறப்பிக்கலாம். சரிங்களா? 360. ஆனா இதுவரைக்கும் வந்து நமக்கு நடந்தது இல்ல. இந்த வகையான அவசர நிலை வந்து மத்திய, மாநில அரசு ஊழியர்கள் எந்த பிரிவினராக இருந்தாலும் அவர்களது ஊதியம், படிகள் மற்றும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமும் குடியரசுத் தலைவரின் ஆணையின் மூலம் குறைக்கப்படும். இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. சரிங்களா? அரசியலமைப்பு சட்டம் டேஷ் அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதால் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் பற்றி தெரிவிக்கிறது. எதுனா, அரசியலமைப்பு திருத்தம் செய்வது அப்படின்னு சொன்னாலே, அரசியலமைப்பினை திருத்தம் செய்வது அப்படின்னாலே சட்டப்பிரிவு வந்து 368. சரிங்களா? எந்த ஒரு அரசியல் சட்ட திருத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா, 368ன் கீழ் தான் வரும். சட்ட திருத்தம்னாலே. சரிங்களா? அது எந்த பகுதினா, பகுதி 20. பகுதி 20ல வந்து 368ன் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சட்ட திருத்தம் வந்து செய்வாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வந்து வாக்களித்தால் டேஷுக்கு
குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவு அளித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கப்படும். சரிங்களா? ஸோ எத்தனை பங்கு இருக்கணும்னா 3ல் 2 பங்கு. சரிங்களா? ஸோ நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு அவையிலுமே ஓட்டெடுப்பு நடத்துவாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஓட்டு எடுப்பு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வ அவைக்கு வந்து வாக்களிக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி வாக்களிக்கும்போது 3ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பங்கு இருக்கணும். சரிங்களா? 2 பங்கு குறையாமலும் வந்து பார்த்தீங்கன்னா, மசோதாவிற்கு ஆதரவு அளிக்கணும். ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு வந்து அனுப்புவாங்க. சரிங்களா? ஸோ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பின்பு, மசோதா திருத்தப்பட்ட சொற்களுடன் அரசியலமைப்புல வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். சரிங்களா? ஸோ நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வர முடியும். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட். சட்ட திருத்தத்த வந்து யார் யார் வேணாலும் கொண்டு வரலான்னு இல்ல. நாடாளுமன்றத்தில மட்டும் தான் வந்து சட்ட திருத்தத்த கொண்டு வர முடியும். பகுதி 20ல 300 பிரிவு 368ன் கீழ வந்து சட்ட திருத்தம் வந்து செய்வாங்க. சரிங்களா? மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. சரிங்களா? நாடாளுமன்றத்தால மட்டும் தான் சட்ட திருத்தத்த கொண்டு வர முடியும். மாநிலத்தால வந்து மாநில சட்டமன்றத்தால வந்து எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. சரிங்களா? இந்த அரசியலமைப்பினுடைய 368 சட்ட திருத்தம் சொன்னேங்க இல்லையா? அது 3 வகையா வந்து வழி செய்றாங்க. சரிங்களா? அது என்னன்னு பார்த்தோம்னா, நாடாளுமன்றத்தில் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். சரிங்களா? இதுவே சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். இல்லன்னா, சிறப்பு மற்றும் வாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலுடன் திருத்தப்படுதல். சரிங்களா? ஸோ, ம் சாதாரண பெரும்பான்மை சொல்லுவாங்க. சாதாரண அதிருப்தி பெரும்பான்மை, அப்புறம் சிறப்பு அதிருப்தி பெரும்பான்மை. இது 2மே வந்து நாடாளுமன்றத்தால வந்து திருத்தப்படும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்போட வந்து சிறப்பு அதிருப்தி பெரும்பான்மையோட மாநில சட்டமன்றங்களும் வந்து ஒப்புதல் குடுப்பாங்க. இந்த சட்ட திருத்தத்த வந்து இயற்றலாம் அப்படின்னு. சரிங்களா? ஸோ இந்த பெரும்பான்மையோட வந்து சட்ட திருத்தம் வந்து நாடாளுமன்றம் வந்து மேற்கொள்ளுது. சரிங்களா? ஸோ அரசியலமைப்பினுடைய 42வது சட்ட திருத்தம் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, குறு அரசியலமைப்பு அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000 ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி யாருடைய தலைமையில வந்து அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம். சரிங்களா? அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000த்துல இந்திய அரசு வந்து யாருடைய தலைமையில இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயல்பாடுக்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்ததுன்னா, எம்.என். வெங்கடாச்சலய்யா. ஸோ இவருடைய தலைமையில தான் வந்து தேசிய சீராய்வு ஆணையம். சரிங்களா? அமைக்கப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் ஒன். அரசின் பல்வேறு நிலைகள், அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்பு குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய ஏப்ரல் 2006ஆம் ஆண்டு 3 உறுப்பினர்களைக் கொண்ட எம்.எம். பூஞ்சி தலைமையில் அப்போதைய அரசு வந்து ஒரு ஆணையத்தை வந்து அமைத்தது. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு குறித்து ஆய்வு செய்ய வந்து பார்த்தீங்கன்னா 2000த்துல. சரிங்களா? ஸோ 2000த்துல வந்து பார்த்தீங்கன்னா, வெங்கடாச்சலய்யா தலைமையில வந்து தேசிய சீராய்வு ஆணையம் வந்து அமைச்சாங்க. சரிங்களா? ஸோ அதுவே அரசோட பல்வேறு நிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா, ஆய்வு செய்ய எம்.எம். பூஞ்சி. சரிங்களா? ஸோ எம்.எம். பூஞ்சி தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, பூஞ்சி தலைமையில 2007 சரிங்களா? 2007ல வந்து 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது. சரிங்களா? எதுக்குன்னா, அரசினுடைய பல்வேறு நிலைகளை வந்து ஆய்வு செய்ய. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா, 10த்ல இருக்க லெசன்ல இந்திய அரசியலமைப்பு இருக்க லெசன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க. கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றி சரியான தொடர் எது? சரிங்களா? ஸோ எதுனா இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. ஸோ இதுதான் வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுன்னா, இதுவரைக்கும் ஒரு முறை தான் திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம்னா, இயல்புரிமையின் மூலம். சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணி வாங்கலாம். சரிங்களா? மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. ஸோ சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சொத்துரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. சரிங்களா? ஸோ சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு 31(a)லிருந்து நீக்கப்பட்டு 300(a)க்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். கீழ்காண்பவற்றுள் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கர்நாடகாவிலிருந்து கேரள பண்ணைகளில் வேலையாட்கள் பணி செய்தல், கிறிஸ்தவ சமயக்குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைத்தல், ஆண் பெண் இருப்பாளரும் அரசு பணிகளில் சம ஊதியம் பெறுதல், பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகள் செலுத்துதல். சரிங்களா? ஸோ சொத்துன்னு வரும்போதவே அது அடிப்படை உரிமைகள் வந்து இல்ல. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆண்பா என விவரிக்கப்படுதுன்னா, எல்லாருக்குமே தெரியும். அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. பகுதி 32. ஸோ நெக்ஸ்ட் ஒன். அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்படும்னா, தேசிய அவசர நிலை போது குடியரசுத் தலைவர் ஆணையிட்டால். சரிங்களா? ஸோ தேசிய அவசர நிலை பிரகடனம் வந்து பார்த்தீங்கன்னா 352.
356 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ல வரும். ஆளுநரின் பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் தான் வந்து அமல்படுத்துவார். சரிங்களா? ஆளுநர் பண்ண மாட்டார். அவசர நிலை பிரகடனம் குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவாங்க. ஸோ 360 வந்து பார்த்தீங்கன்னா, நிதி நிலையே வந்து சரியில்லன்னா வந்து, அப்போ அவசர நிலை பிரகடனம் பண்ணுவாங்க. இதுவரைக்கும் இந்தியால அந்த மாரி நடந்ததில்ல. சரிங்களா? நமது அடிப்படை கடமைகள் டேஷ்டமிருந்து பெறப்பட்டோம். எங்கன்னா ரஷ்யா, சோவியத் யூனியன்லேருந்து பெறப்பட்டோம். சரிங்களா? அடிப்படை கடமைகள். ஸோ நெக்ஸ்ட் ஒன். எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? எப்பன்னா 360. சரிங்களா? 352 தேசிய அவசர நிலை பிரகடனம். 356 வந்து மாநில அவசர நிலை பிரகடனம். ஆளுநரின் பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் வந்து விதிப்பாரு. 368 வந்து சட்ட திருத்தம். ஓகேவா? பகுதி வந்து 20. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து எந்த குழுக்கள் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன. சரிங்களா? ஸோ யாருன்னா, சர்க்காரிய குழுவும், ராஜமன்னார் குழுவும் தான். சரிங்களா? மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழுக்கள் வந்து சர்க்காரியவும், ராஜமன்னார் குழுவும். சரிங்களா? ஸோ கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஸோ முதலில் அரசியலமைப்பு என்னும் கொள்கை எங்கிருந்து வந்ததுன்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து தோன்றியது. சரிங்களா? அரசியல் நிர்ணய சபையுடைய தற்காலிக தலைவர் யாருன்னா, சச்சிதானந்த சின்ஹா. அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னா, 1949 நவம்பர் 26. சரிங்களா? ஸோ நீதி பேராணைகளை பற்றி வந்து சட்டப்பிரிவு 32ல வந்து குறிப்பிட்டுள்ளது. ஸோ இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் வந்து பார்த்தீங்கன்னா, 51 ஏவின் கீழ வந்து வழங்கப்படுது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு 10 கடமைகள் இருந்தது. இப்போ 11 கடமைகள் இருக்கு. சரிங்களா? ஸோ பொறுத்துக. ஸோ டைரக்ட்டா ஆன்சர் பார்த்துடலாம். குடியுரிமை சட்டம் வந்து 1955லயும், முகவுரை வந்து யாருடைய குறிக்கோளின்படி இயற்றப்பட்டதுன்னா, ஜவஹர்லால் நேருவுடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் முகவுரை வந்து சேர்க்கப்பட்டது. புது அரசியலமைப்புனா எத சொல்றாங்கன்னா, 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். செம்மொழி வந்து தமிழ் வந்து 2004ல வந்து செம்மொழியா வந்து அங்கீகாரம் பெற்றது. தேசிய அவசர நிலை பிரகடனம் வந்து 1962, 71, 77ல வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டது. சரிங்களா? அவசர நிலை பிரகடனம் வந்து 1962ல வந்து அவசர நிலை பிரகடனம் வந்து பிரகடனம் வந்து அமல்படுத்தினாங்க. சரிங்களா? ஸோ இதோட வந்து 10த் உடைய அரசியலமைப்பினுடைய ஃபுல்லாவே சரிங்களா? இந்திய கான்ஸ்டிடியூஷன் 10த்ல வரக்கூடிய லெசன் ஃபுல்லாவே பார்த்தாச்சு. ஸோ இது ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ரிமைனிங் வந்து சிலபஸ்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ற சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 6த் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோலயும், 10த் வந்து பார்ட் 2 இந்த வீடியோலயும் பார்த்துட்டோம். ஸோ பார்ட் 3 வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, 12த் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த 10த் இதோட கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? 12த் கான்ஸ்டிடியூஷன் பார்த்துட்டோம்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ன்ற ஒரு டாபிக் இந்தியன் பாலிட்டில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிருவோம். சரிங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.